பெரியாருடைய கொள்கையை திமுக ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரியாருடைய மெயின் கொள்கையே வந்து சாதி ஒழிப்பு தான். உங்கள் பேரே வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை உங்கள் கட்சியும் நீங்கள் திமுக கூட இணைச்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ திமுக பெரியாருடைய கொள்கை எங்கே ஃபாலோ பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கண்ணு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. பெரியார் சொல்றதை எல்லாமே எடுத்துக்கணும்னு எங்களால் இயலாது. திமுகவினருடைய பிரதான ஒரு கொள்கை தலைவரே வந்து பெரியார் தானே சார். அவருடைய கொள்கையை நாங்கள் கேட்குற கேள்வி நான் எனக்கு இண்டிவிஜுவலுக்கு தான் சொல்கிறேன், கட்சிக்கு சொல்லலை. நீங்கள் திமுக சார்பில் நான் திமுக சார்பில் பேசினாலும், நான் திமுக காரனாக இருந்தாலும், என்ன சில கொள்கையில் எனக்குன்னு பரிமாண வளர்ச்சி இருக்குது. என்னுடைய மூல அறிவுக்கு எட்டின மாதிரி நான் என்னுடைய மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். எங்கள் மக்கள்னா தமிழக மக்களுக்கு, சரியா? தமிழக மக்களுக்கு சேவை. ஜாதி சார்ந்த இவங்களுக்கு கிடையாது. அத எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் தானே. அது எப்படி அடக்கும்? அப்புறம் அடங்காதா? அடங்காதுன்னா அடக்கிடுவோம். அடங்காதுன்னா அடக்கும். அதாவது ஒரு பழமொழி சொல்ல இல்லையா, ஒரு என்னமோ சொன்னோம், எள்ளுக்குள் 7 கடலை அடக்குனானா, ஒரு எள்ளுக்குள்ள 7 கடலை அடக்குனானா, அது ஒரு கதை. அதையும் கும்பிடுறீங்க சொல்றீங்க. அப்புறம் என்ன இதை சொன்ன நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் அது என்னது பேசி அப்புறம்